வணக்கம். இத்தனை நாள் வீடியோ போடலைன்னு ஒன்றும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேலையாக இருக்குது, அதனால் வீடியோ போடல. ஃப்ரெண்ட்ஸ், இது துவரம் பருப்பு கடையில் வாங்கினா தான் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அதனால் நான் இதை வேஸ்ட்டு பண்ணல. ஆட்டுக்குட்டிக்காக இந்த துவரம் பருப்பையும் இந்த உளுந்தும் வாங்கி முழு உளுந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி போடலான்னு சொல்லிட்டு. எனக்கு இதை ஊற வச்சு கழுவி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கழுவவே முடியல எனக்கு. அதனால் இதுக்கு இந்த முழு உளுந்து இந்த கொஞ்சம் துவரம் பருப்பு, இந்த மொச்சக்காய், இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கும் கொடுத்தா நல்லது தான். இந்த மொச்சக்காய் ஊற வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். என் பசங்க சாப்பிட மாட்றாங்க. இந்த உளுந்தை ஊற வச்சு நம்ம நல்லா தோலை நீக்கி உளுந்து வடை போட்டாலும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு கழுவ முடியல, அதனால் உடம்பு நல்லா இல்லை. அதனால் இதை நான் ஆட்டுக்குட்டிக்கு இதையும் வேஸ்ட்டு பண்ணாமல், ஏன்னா இது 3 மாதம் ஆயிடுச்சா, ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர்றதுனால நல்லா கழுவி காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கழுவி காய வச்சுட்டு இது கொஞ்சம் இது ஒரு 1/2 கிலோ, இது கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் தூளாக அரைச்சிக்கணும். ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கிட்டு நம்ம ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் போட்டு தண்ணி வச்சா நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் பண்ணலை. ஆனால் நிறைய கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அதுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்க. இல்லை ஒரு வயிற்றோட்ட மாதிரி வருது, ஆடு சோர்ந்தால் இருக்குன்னா தயவுசெய்து கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த தானிய வகைகள் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் நல்லா ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே கொஞ்சம் குருணாவாக நல்லா மிக்சியில் அரைச்சி நைட்டு ஒரு 2 கைப்பிடி இந்த பருப்பு, இந்த பருப்பு, இந்த மொச்சக்காய் எல்லாத்தையும் நைட்டே கொஞ்சம் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொஞ்சமாக போட்டு அன்னப்பாலில் கலந்து வச்சா ஒன்றும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துருக்கேன். நான் போட்டிருக்கனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வச்சிடாதீங்க. ஊற வச்சு குருணான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த குருணா கூட இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சி தண்ணியை தெளித்து கோதுமை தவிடோடையும் வைக்கலாம். அதுங்க சாப்பிட்டு வயிறு ரொம்ப. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் சொல்கிறேன், நிறைய வச்சிடாதீங்க, குறையா வைங்க. கொஞ்சமாக வச்சு பார்த்து அதுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடுதுன்னா வைங்க. ஆனால் இது துவரம் பருப்பு நிறைய போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். துவரம் பருப்பு நிறைய போடக்கூடாது. ஆனால் தானிய வகைகள் தானே. ஆனால் ஒன்றும் என் ஆட்டுக்குட்டிங்களுக்குலாம் ஒன்றும் பண்ணல. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்.